தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 - 4 வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 - 4 வரைக்கும். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தையரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ஆமேன். ஸோ இந்த தானியேலின் புஸ்தகம் யூத கோத்திரம், யூத ஜனங்கள் சிறையிருப்புக்குள்ள போகிறதை வைத்து தொடங்குது. நேபுகாத்நேச்சார் யூதா தேசத்தை முழுவதுமாய் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போய் அவர்களை சிறையிருப்புக்குள்ள வைக்கிற சம்பவத்தோடு இந்த தானியேலின் புஸ்தகம் துவங்குகிறது. ஆமேன். நல்ல கவனிங்க. அப்போ இங்கே யார் யாரெல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு போகிறாங்கன்னா மொத்த டீமையுமே, மொத்த யூத தேசத்தையுமே என்ன பண்ணுறாங்க, சிறைப்பிடிச்சிட்டு போகிறாங்க. அதில் கொஞ்சம் வயசானவங்க, கொஞ்சம் நோஞ்சானா இருக்கிறவங்க, அப்படிப்பட்ட ஆட்களை மட்டும் என்ன பண்ணிட்டான், யூத தேசத்தில் விட்டுட்டாங்க. ஸோ மற்றபடி இருக்கிற எல்லா ஆண்கள், எல்லா பெண்கள், எல்லா மனிதர்களையும், ஆசாரியர்களாலும் சரி, லேவியர்களானாலும் சரி, ராஜ குலத்தார் எல்லாரையுமே நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். அப்படி சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது தானியேலும் அவனோடு கூட அவனுடைய நண்பர்களும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறார்கள். அல்லேலூயா. இப்போ யூத தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு போறப்பட்டவன் தான் இந்த தானியேல். ஆமேன். தானியேல் யூத கோத்திரத்தை, யூத தேசத்தை சேர்ந்தவன். யூத, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களோட லைஃப் ரெண்டாக பிரிஞ்சிச்சு இல்லையா? ஒன்று எப்படி மாறுச்சு, இஸ்ரவேல் தேசமாக மாறுச்சு. இன்னொன்று எப்படி மாறுச்சு, யூத தேசமாய் மாறுச்சு. இப்போ தானியேல் எந்த தேசத்தை சேர்ந்தவன் அப்படின்னா யூத தேசத்தை சேர்ந்தவன். அப்போ யூத தேசத்தில் 2 கோத்திரம், யூத கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும் இருக்கும். இப்போ தானியேல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூத கோத்திரத்தை சேர்ந்தவன். எந்த வம்சத்தை சேர்ந்தவன் கேட்டீங்கன்னா ராஜ வம்சத்தை சேர்ந்தவன். அப்ப ராஜ வம்சம்னா யாரு? ஆண்டவர் யாருடைய சந்ததியிலிருந்து ராஜ வம்சத்தை உருவாக்கினார்? தாவீதின் வம்சத்திலிருந்து தான் ராஜ வம்சத்தை கொண்டு வர்றார். அப்ப தானியேல் எந்த வம்சம் கேட்டீங்கன்னா தாவீதினுடைய வம்சம். ஆமென். தானியேல் யூத தேசத்தை சேர்ந்தவன், தானியேல் யூத கோத்திரத்தை சேர்ந்தவன், தானியேல் தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவன். ஏன்னா அவன் ராஜ குலத்தான், ராஜ அந்த சந்ததியிலிருந்து வந்தவன். ஆமென். இப்போ யூத கோத்திரம், யூத வம்சத்தை சேர்ந்தவன், தாவீதினுடைய குடும்பத்தை சேர்ந்த இந்த தானியேல் இப்பொழுது சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு வரப்படுகிறான். ஆமென். எத்தனை வயசுல தெரியுமா? 16 வயசுல தானியேல் சிறைப்பிடிக்கப்படுகிறார். எத்தனை வயசுல? 16 வயசுல, 16 ஏஜ். இந்த 16 வயது என்பது தன்னுடைய வாழ்க்கையை அந்த ராஜ வம்சத்துக்காக, ராஜ வாழ்க்கையை வாழ்வதற்காக பயிற்சி எடுக்கிற ஒரு நாட்கள்.
அந்த வாலிப வயதுக்குள்ள, அந்த பூர்ணமான வாலிப வயதுக்குள்ள நெருங்கும் பொழுது அவங்க தன்னை ஒரு போர் வீரனாகவோ இல்லை ஒரு நல்ல ஒரு அந்த நாட்டுக்காக சேவை செய்கிற ஒரு மனுஷனாகவோ அரண்மனையில் இருக்க ஒரு மனுஷனாகவோ தன்னை மாற்றிக்கொள்ள தன்னை பயிற்சி எடுப்பாங்க, தன்னை உருவாக்கி கொள்வாங்க. தன் தேசத்துக்காய், தன்னுடைய குடும்பத்துக்காய், தன்னுடைய வம்சத்துக்காய் யுத்தம் பண்ணணும்னு சொல்லுகிற அந்த அந்த பயிற்சிக்குள்ள, அந்த ராஜ வம்சத்துக்குள்ள, அந்த ராஜ எண்ணங்களுக்குள்ள போகிற ஒரு நாட்கள் தான் அந்த 16 வயது நாட்கள். ஆனால் அவன் எந்த அளவுக்கு தன்னுடைய சிந்தனையில் நான் ராஜவம்சத்தான், நான் தேசத்துக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் தேசத்துக்காக போர் வீரனாக மாறுவேன், என் தேசத்துக்காக நான் செயல்படுவேன்னு சொல்லி எந்த அளவுக்கு அவன் தன்னை மேன்மையாக நினச்சானோ அந்த அளவுக்கு இப்போ தானியேல் என்ன ஆகிறான்னா சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறான். ஆமென். அவனுடைய எண்ணங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டது, அவன் வாழ்க்கை சிறைப்பிடிக்கப்பட்டது, யூத வம்சம் சிறைப்பிடிக்கப்பட்டது, அவன் ராஜ வம்சம் சிறைப்பிடிக்கப்பட்டது, அவனுடைய எல்லாமே இப்பொழுது சிறைப்பிடிக்கப்பட்டதாய் கொண்டு வரப்படுகிறது. ஆமென். எப்படி இருக்கும்ல 16 வயதில் சிறைப்பிடிக்கப்படும் பொழுது, அவன் வாழ்க்கை முழுவதுமாய் மாறும் பொழுது, வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. தேவாலயம் அழிக்கப்படுது, அரண்மனைகள் இடிக்கப்படுது, எல்லாமே சுட்டரிக்கப்படுது, கண்களுக்கு முன்பாக எல்லாமே அழிக்கப்படுகிறது. எல்லாமும் அழிக்கப்பட்டு 16 வயதில் அவனுக்கு இருந்த எல்லா கனவுகளும் சிதைக்கப்பட்டு அவன் இப்போ எங்கே கொண்டு வரப்படுகிறான்னா பாபிலோனுக்கு கொண்டு வரப்படுகிறான். ஆமென். இதுதான் தானியேலுடைய வாழ்க்கை. இப்போ சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வந்த இங்கே முதலாவது என்ன நடந்துச்சு தெரியுமா? பாபிலோனில் அவனுடைய பெயர் என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுது. அவனுக்கு தானியேல் சொல்லி தேவனே நீதிபதி அப்படின்னு அர்த்தம். தேவனே நீதிபதி, அவர் நீதி செய்கிறவர், அவர் நியாயம் செய்கிறவர் என்கிறது தான் தானியேலுடைய அர்த்தம். ஆனால் அதை மாற்றி பெல்சாத்சார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பேரை வச்சு 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்ல, பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தேஷாத்சார் என்று பெயரிட்டான். இது அவங்க வணங்குகிற பேல் என்கிற தெய்வத்தினுடைய பெயர். ஆமென். ஸோ அந்த தெய்வத்தினுடைய பெயரை வச்சு இப்போ தானியேலை அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இவன் வாழ்க்கையில் தேவனே நியாயாதிபதி என்கிற காரியம் முழுவதுமாய் மறைகிறது. என்ன மறையுது? இனி தேவனால் எனக்கு நியாயம் செய்ய முடியுமா? இனி தேவனால் எங்களுக்கு நீதி செய்வாரா? அவர் நியாயம் சரி கட்டுவாரா? அவர் எங்களுக்கு உதவி செய்வாரா என்கிற காரியங்கள் எல்லாம் மறைஞ்சு இப்போ இவன் அந்நிய தெய்வத்துக்கு அடிமை, பிசாசுக்கு இவன் அடிமையானவன், பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன் சொல்லி தானியேலுடைய பெயர் முழுவதுமாய் அந்நிய தெய்வத்தினுடைய பெயராக என்ன செய்து மாறிடுச்சு. இஸ்ரவேல் தேசம் இல்லைன்னா ஒரு யூத வாலிபன் தன் பெயரில் தேவனுடைய நாமம் இருக்கிறத அவ்வளவு சந்தோஷமாக எண்ணுவாங்க. ஆனால் இப்போ அந்த தேவன் என்கிற பெயர் அழிக்கப்பட்டு அவனுக்கு பேல் என்கிற அந்த விக்கிரகத்தினுடைய பெயர் வைக்கப்படும் பொழுது அவன் இருதயம் எவ்வளோ வேதனைப்படும் தெரியுமா? என் வாழ்க்கையிலேருந்து தேவனுடைய நாமம் என்ன செய்யப்படுது? அழிக்கப்படுது. என் வாழ்க்கையில் தேவனுடைய அந்த அர்த்தம் அழிக்கப்படுது, தேவனுடைய காரியங்கள் அழிக்கப்படுது. நான் தேவனை சுமக்கிற மனுஷன், நான் தேவனுடைய நாமத்தை சுமக்கிற மனுஷன். ஆனால் இந்த பாபிலோன் என் தேவனுடைய நாமத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து இப்போ அவனுடைய தெய்வத்தினுடைய பெயர் என்ன செய்கிறான்? எனக்கு கொடுக்குறான். என் வாழ்க்கையில் எல்லாமே போனதுன்னு சொல்லி இப்போ தானியேலுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு சிறைப்பட்ட ஒரு அனுபவம். ஆமென். இதுதான் தானியேலுடைய நிலை. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் பார்க்கலாம். குடும்பத்தை இழந்தான், அவன் தன்னுடைய தேசத்தை இழந்தான், தன்னுடைய வீடுகளை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்து ஒரு சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் யார் இருக்கா? தானியேல் இருக்கிறான். ஆமென். இப்படிப்பட்ட தானியேலை, இப்படிப்பட்ட சிறைப்பிடிக்கப்பட்ட தானியேலுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் எப்படி செயல்பட்டார்? 16 வயதில் சிறைப்பிடிக்கப்பட்டான்.
தன் யூத வம்சத்தை இழந்தான், ராஜ மேன்மையை இழந்தான். இல்லை, அவன் ராஜவம்சம்னா 3ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கு. சகல ராஜகுலத்தார்களிலும் சகல துறை மக்களிலும் தானியேலும் அவன் கூட இருந்தவங்களும் ராஜகுலத்தார்கள். இல்லை, அந்த ராஜகுலத்தை இழந்து தன்னுடைய எண்ணங்கள் சிதைக்கப்பட்டு தன்னுடைய தேவனுடைய நாமம் தன்னிடத்திலிருந்து நீக்கப்பட்டு தன் வாழ்வாதாரம் அழிக்கப்பட்டு குடும்பத்தை எல்லாவற்றையும் இழந்த இந்த தானியேலுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் எப்படி செயல்பட்டார்? சில வசனங்களை உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். நம்ம வாசிக்க போகிறோம் சில வசனங்களை. தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். தானியேல் 4:8. கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தேசாசார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். நல்ல கவனிங்க, தானியேலை குறித்து சொல்லும்போது பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல். ஆமென். இவனுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னா, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. பாபிலோன் தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள், பாபிலோன் தேசத்தில் இருக்கிற அதிகாரிகள், பாபிலோன் தேசத்தில் இருக்கிற மனிதர்கள் அவங்களுடைய அந்த தேவர்களை வச்சு சொல்றான், இவனுக்குள்ள என்ன இருக்குன்னா தேவர்களின் ஆவி இருக்குன்னு. ஒரு தேவருடைய ஆவி இல்லை, அவன் வணங்குற எல்லா தேவர்களுடைய ஆவி யாருக்குள்ள இருக்கான்? தானியேலுக்குள்ள இருக்கு. ஆனா தானியேலுக்குள்ள இருக்கிறது பாபிலோன் தேவர்களுடைய ஆவி அல்ல, அது தேவனுடைய ஆவி. ஆமென். இப்ப தேவனுடைய ஆவி பாபிலோன்ல இருக்கிற ஜனங்களுடைய கண்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, தேவர்களுடைய ஆவின்னு தெரியுது. நம்ம தெய்வத்திட்ட இருக்கிற ஒரு ஆவி பரிசுத்த ஆவியானவர், அவங்க தெய்வத்திட்ட இருக்கிற பல ஆவிகளுக்கு சமமா இருக்கு. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஆமென். பாபிலோன் தேசத்தில் பல நூற்றுக்கணக்கான தெய்வங்களை வணங்குறாங்க. அதில் முக்கியமாக சில ஒரு 5-6 தெய்வங்கள் இருக்கு, தேவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருடைய ஆவியையும் தானியேலுக்குள்ள இருக்குன்னு சொல்றான். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அவனுக்குள்ள இருக்கிறது யாருடைய ஆவி? பரிசுத்த ஆவி. ஆமென். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களின் ஆவியையும் விட உயர்ந்தவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களுடைய ஆவியை ஒன்று சேர்த்தாலும் நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன ஆகாது? ஈடாகாது. ஆமென். இப்போ இவன் பார்க்குறான், தானியேலை பார்க்கும்போது, மனிதர்கள் பார்க்கும்போது அவங்க தான் சாட்சி சொல்கிறான், இவனுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? தேவர்கள் ஆவி இருக்குது. ஞானம் வெளிப்பட்டுன்னு சொல்கிறான், இன்ன தெய்வத்தினுடைய ஆவி இவனுக்குள்ளே இருக்குது. அவனுடைய கிரியையை பார்த்து சொல்கிறான், இன்ன தெய்வத்தினுடைய ஆவி இன்னும் இவனுக்குள்ள இருக்கு. அவனுடைய பேச்சை பார்த்து சொல்கிறான், இன்ன தெய்வத்தினுடைய ஆவி இவனுக்குள்ள இருக்கு. அவனுடைய நடையை பார்த்து சொல்கிறான், இன்ன தெய்வத்தினுடைய ஆவி இவனுக்குள்ள இருக்கு. அவனுடைய வாழ்க்கை முறையை பார்த்து சொல்கிறான், இன்ன தெய்வத்தினுடைய ஆவி இவனுக்கு. அவனுக்கு ஒவ்வொரு கிரியையும் பார்த்து ஒவ்வொரு தெய்வத்தினுடைய பெயரை வச்சு சொல்கிறான். ஆனால் நமக்கு தான் தெரியுது அவனுக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தானியேலோடு கூட இருந்தார். எந்த அளவுக்கு இருந்தார்னா, அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்க எல்லா தேவர்களின் ஆவியை பார்க்கிலும் பெரியவராய் அத்தனை பேரும் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் தானியேலுக்குள் வாசம் பண்ணினார். ஆமென். தானியேலுக்குள் வாசம் பண்ணினார். அல்லேலூயா. இதே வார்த்தையை, இந்த பரிசுத்த தேவர்களுடைய ஆவிங்கிற வார்த்தையை பல இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலையும் சாஸ்திரிகள் சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? சாஸ்திரிகள். சாஸ்திரி அதிபதியாக பெல்சாத்சாரே. இப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, சாஸ்திரிகளின் அதிபதியாக பெல்சாத்சாரே, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி யாருக்குள்ள இருக்கு? உனக்குள்ள இருக்கு. இது 2வது முறை சொல்லப்படுது, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள்ள இருக்கிறது என்று. அடுத்தது 4:18 கடைசி பகுதிக்கு வந்தீங்கன்னா, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது. அடுத்தது 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு வாங்க. 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள்ள என்ன இருக்கான்? பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. ஆமென். இது 4வது முறை சொல்லப்படுது. தானியேலுக்குள்ள பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. தானியேல் 5ஆம் அதிகாரம்
12ஆம் வசனத்துக்கு வாங்க. 12ஆம் வசனம், கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. ஆமென். தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்துச்சாம். ஆமென். தானியேல் 5:14 இதே விசேஷித்த ஆவியை நீங்கள் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். 6:3 தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஆமென். அவனுக்குள்ள பரிசுத்த தேவரின் ஆவி இருந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5:14 உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும். ஆமென். மறுபடியும் என்னவா, உனக்குள்ள என்ன இருக்கு, தேவர்களின் ஆவி உண்டென்று. கிட்டத்தட்ட 7 முறை 7 இடங்கள்ல தானியேல் 4:8, 4:9, 4:18, 5:11, 6:12, 5:14, 6:3, 8 இடம்ல, 1 2 3 4 5 6 7 கிட்டத்தட்ட 7 இடங்கள்ல தானியேலை குறித்து என்ன சொல்லப்படுதுன்னா, அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு, விசேஷித்த ஆவி. யோசித்து பாருங்க, தானியேல் சிறையிருப்பில் இருக்கிறான். தானியேல் தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்துட்டான். தானியேல் வாழ்கிறது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. தன்னுடைய ஆலயம் போனது, தன்னுடைய தேசம் போனது, தன்னுடைய அரண்மனை போனது, தன்னுடைய எண்ணங்கள் சிதைக்கப்பட்டது, கனவுகள் அழிக்கப்பட்டது, குடும்பம் அழிக்கப்பட்டது, எல்லாவற்றையும் இழந்தான். இப்போ சிறையிருப்பில் அடிமையாக இருக்கிறான். அடிமையான ஒரு அந்தஸ்தில் இருந்தாலும் அவன் வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டு பிரிந்து போன ஒரு வாழ்க்கை. தேவனுடைய நாமம் அவனை விட்டு எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் தானியேல் சிறையிருப்புக்குள்ள இருந்தும் அவன் பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிற மனுஷனாய் இருந்தான். ஆமென். தானியேல் ஒன்னே ஒன்று மட்டும் தெரிந்து கொண்டான், என் வாழ்க்கையில் நான் எதை இழந்தாலும் நான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய மாட்டேன், இழக்க மாட்டேன். அவன் வாழ்க்கையில் எல்லாம் போனது, ராஜ மேன்மை போனது, எண்ணங்கள் சிதைக்கப்பட்டது, குடும்பங்கள் போனது, எல்லாம் போனது. ஆனால் ஒருவர் மட்டும் அவனை விட்டு போல, யாரு, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. தானியேலுக்கு நல்லா தெரியும், எனக்குள்ள இருப்பது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். இது தானியேலுக்கு தெரியுமா பிரதர்? கட்டாயம் தெரியும். ஒரு வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பகுதியை ராஜா தன்னுடைய உணவுகளை கொடுத்து இந்த தானியேல் அந்த மற்ற கூட இருக்கிற 3 பேரையும் போஷிக்கிறதுக்கு, அவங்கள நல்ல செழிப்புள்ளவர்களை மாற்றுறதுக்கு, டெஸ்ட் பண்ணுகிறதுக்கு சொல்லுவான். ஆனால் தானியேல் சொல்லுவான் என்ன தெரியுமா, நாங்கள் எங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு இந்த உணவை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். 8ஆவது வசனத்தை வாசித்து பாருங்க. 1:8 தானியேல் ராஜாவின் போஜனத்தாலும் அவர் பானமனும் திராட்சரசத்தாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேலுக்கு ஒன்று தெளிவாக விளங்கிடுச்சு, இந்த பாபிலோனுடைய உணவு என் சரீரத்தை கெடுக்கும், இந்த பாபிலோனுடைய உணவு என் வாழ்க்கையை தீட்டுப்படுத்தும். ஏன்னா என் சரீரத்தில் வாசம் பண்ணுகிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். என் சரீரம் தேவனுடைய ஆலயம், என் சரீரம் ஆவியானவர் தங்குகிற ஆலயம். அதனால இந்த சரீரத்தை இந்த பாபிலோன் ராஜாவினுடைய சாப்பாட்டினால ஒரு நாளும் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி தானியேல் உறுதியா இருந்தான். ஆமென். ஏன்னா எனக்குள்ள யார் இருக்கா, பரிசுத்த ஆவி. அப்ப தானியேலுக்கு ஒரு காரியம் தெளிவா விளங்குது. ஏன்னா எருசலேமை விட்டு இழந்தது வந்தது உண்மைதான், என் எல்லா மேன்மை இழந்து வந்தது உண்மைதான். ஆனால் ஒருவர் மட்டும் என் கூடவே இருக்கிறார். ஐயா, என் ராஜ மேன்மை என் கூட வரல, என்னுடைய எண்ணங்கள் கனவுகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு எதுவும் என் கூட வரல. நான் உங்கள் பாபிலோனில் இருக்கும்போது கூட என் கூட இருக்கிறது யார் தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர். நான் அடிமையாக இருந்தாலும், நான் சிறைப்பட்டு போனாலும், நான் எல்லாத்தையும் இழந்தாலும், நான் எப்படிப்பட்ட கீழான நிலைக்கு வந்தாலும் ஆவியானவர் என்னை விட்டு விலகுவது இல்லை. ஆமென். இந்த காலை வேளை சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர்
உங்களை விட்டு விலகுவது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு சிறையிருப்புகள் வந்தாலும், எத்தனை காரியங்களை இழந்தாலும், உங்கள் கனவுகள் சிதைக்கப்பட்டாலும், உங்கள் திட்டங்கள் அழிக்கப்பட்டாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். தானியேலை பொறுத்த வரைக்கும் அவன் சிறைப்பிடிக்கப்பட்டவன். தானியேலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு தேசத்தில் அடிமையாக இருக்கிறவன். ஆனால் தானியேலுக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தபடினால ஒருத்தனும் அவனை அடிமை என்று சொல்லவில்லை. அவனை எல்லா ராஜாக்களுக்கும் மேன்மையாகத்தான் கர்த்தர் வைத்தார். ஆமென். இன்னைக்கு அதே ஆவியானவர் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார். அவர் நமக்குள்ள இருக்கிறபடினால, அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறபடினால நான் சொல்றேன், ஒரு நாளும் நாம எந்த இடத்திலும் தலை குனிந்து போவது இல்லை. ஆமென். இந்த சூழ்நிலையில் மத்தியில், சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் மத்தியில், அந்நிய தேசத்தில் வாழ்கிற இந்த சூழ்நிலை மத்தியில் தானியேல் தன்னுடைய ஜெபத்தை அவன் என்ன செய்யலை? விடலை. தன் அர்ப்பணிப்பை அவன் என்ன செய்யலை? விடலை. தன் வாழ்க்கையில் இருந்த அந்த உற்சாகத்தை அவன் என்ன செய்யலை? விடலை. சில காலங்கள் எழுதி வச்சிருக்கிறேன், அவனுடைய கிரியைகளை அவன் என்ன செய்யலை? விடலை. அவனுடைய ஞானம் என்ன செய்யலை? குறையலை. எதிலையுமே அவன் குறைந்து போகலை. இஸ்ரவேல் தேசத்தில் அவன் எப்படி வாழணும்னு நினைச்சானோ அதை விட அதிகமாய் கர்த்தர் பாபிலோன் தேசத்தில் அவனை உயர்த்தினார். ஆமென். தானியேல் நினைச்சான், நான் ராஜகுலத்தான், என் ராஜ மேன்மை எல்லாம் எங்கே புதஞ்சிடுச்சு? இஸ்ரவேலில் புதஞ்சிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சுன்னு சொல்லி பாபிலோன்ல அடிமையா என்ட்ரி ஆகிறான். ஆனால் ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்ததுனால அவர் சொல்றாரு, நீ ஒரு நாள் அடிமையாக மாட்ட. நீ இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவா இல்லாதது உண்மைதான், அங்க உன் கனவு அழிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா அதை விட அதிகமாய் பாபிலோன் தேசத்தில் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் நான் வைக்க போகிறேன். ஆமென். இஸ்ரவேல் தேசத்தை விட பாபிலோன் தேசம் மகா பெரிய தேசம், மகா வல்லரசான தேசம். தானியேல் ஆவியானவரோடு கூட இருந்ததுனால ஆவியானவர் அவன் இழந்து போன எல்லா மேன்மையையும் 7 மடங்காய் திருப்பி கொடுத்தார். 7 மடங்கு. ஆமென். சில வசனங்களை வாசிக்க போகிறோம். சில வசனங்கள் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். இப்போ நான் வாசித்த வசனங்களே நான் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? தானியேல் 6:3. தானியேல் 6:3. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். விசேஷித்த ஆவி தானியேலுக்குள் இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். தானியேலுடைய ராஜகுலம் எங்கே அழிஞ்சிருச்சு? இஸ்ரவேலில் அழிஞ்சிருச்சு. அரண்மனை அழிஞ்சிருச்சு, சிங்காசனம் அழிஞ்சிருச்சு, வீரர்களுடைய ஆயுதங்கள் அழிஞ்சிருச்சு, அங்கே இருக்கிற எல்லா சூழ்நிலையும் அழிஞ்சிருச்சு. இப்போ எல்லாரும் என்னதான் வாங்கணும்? அடிமையாக தான் மாறணும். ஆனால் தானியேலை மாத்திரம் கர்த்தர் சகல ராஜ்யங்களுக்கும் மேன்மையாக உயர்த்தினார். அவன் இழந்த ராஜ மேன்மையை திருப்பி பாபிலோனில் கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? விசேஷித்த ஆவி அவனுக்குள் இருந்தது. நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் எந்த மேன்மையையும் இழந்து போவது இல்லை. இழந்து போன எல்லா மேன்மையையும் 7 மடங்கு நமக்கு திருப்பி கொடுக்க ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேலுக்கு ஒன்று தெரியும், என் வாழ்க்கையில் நீ எதை விட்டு போனாலும் எது மட்டும் என்னை விட்டு போகாது, பரிசுத்த ஆவி என்னை விட்டு போக மாட்டார். அந்த ஆவி என்னை விட்டு போகாது. நிச்சயமா நான் இந்த தேசத்தில் உயர்த்தப்படுவேன். நிச்சயமா இந்த தேசத்தில் ஆவியான உயர்த்துவாருங்கிற விசுவாசம் தானியேலுக்கு இருந்தது. தான் அடிமைப்பட்ட தேசத்திலையும் அவன் ஜபிக்கிற மனுஷனா இருந்தான். ஆமென். ஆவியானவர் ராஜ்யங்களை பார்த்துங்க, வார்த்தை அழகா சொல்லும், ராஜ்யம் முழுமைக்கும் இல்ல, ராஜ்யம் முழுமைக்கும். இதுதாங்க ஆவியானவர் கொடுக்கிற பிளஸிங்.
தானியேல் ஆவியானவரோடு கூட நெருங்க நெருங்க அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினது. இன்னும் தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 4:9, சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்தேசாத்சாரே. யாருடைய அதிபதியா? சாஸ்திரிகளின் அதிபதி. சாஸ்திரிகள்னா யார் தெரியுமா? பாபிலோன் தேசத்தில் இருக்கிற ஞானிகள். இந்த காலங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம்ல, 3 சாஸ்திரிகள் இயேசுவை தேடி என்ன பண்ணாங்க? வந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் காலத்தை கணிக்கிற ஆட்கள். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, பல ஆண்டுகளுக்கு பின்னாடி என்ன நடக்கும் என்கிற காரியத்தை எல்லாம் ஆராய்கிற ஆட்கள். அதுவும் பாபிலோன் தேசத்தில் இருக்கிறவங்க மிக சிறந்தவர்கள். இவன் இந்த பாபிலோன் என்ன பண்ணுவான்னா, அந்த சிறைப்பிடிக்க போகிறான்ல, அப்படி சிறைப்பிடிக்கும் போது எங்கெங்கெல்லாம் அப்படி பெஸ்ட்டான ஆட்கள் இருக்காங்களோ, பெஸ்ட்டான சாஸ்திரிகள் இருக்காங்களோ, அவங்களையெல்லாம் என்ன பண்ணிடுவான்? கூட்டிட்டு வந்துடுவான். அவன் அரண்மனையில் அவன் கூட வச்சுருப்பான் சாஸ்திரிகளை. அவன் எகிப்தில் இருந்த சாஸ்திரி ஆனாலும் சரி, இல்லை உலகத்தில் வேறு எந்த தேசத்தினுடைய சாஸ்திரி ஆனாலும் சரி, அவன் பெஸ்ட்டான ஆளுன்னா அவன் எங்கே இருப்பான்? இப்போ பாபிலோனில் இருப்பான். ஏன்னா இப்போ பாபிலோன் சகல தேசத்தையும் ஆளுகிற இடமா மாறிடுச்சு. இப்போ அங்கே இருக்கிற சாஸ்திரிகள் எல்லாருமே அவன் சொன்னாதான் தேவ வாக்கா இருக்கும், அவன் சொல்றது தான் வழியா இருக்கும். ஆனால் இப்போ வேதம் சொல்லுது, அவர்களுக்குள்ள இருந்த ஆவிகளை பார்க்கிலும் கர்த்தர் தானியேலுக்குள்ள இருந்த ஆவியானவர் விசேஷித்த ஆவியானவராய் இருக்கிறபடினால அவர்களுக்கு அதிபதியாய் கர்த்தர் தானியேலை உயர்த்தினார். சகல சாஸ்திரிகளை பார்க்கிலும் தானியேல் பெரியவனா இருந்தான். ஆனால் இவன் சாஸ்திரியும் கிடையாது, இவன் ஞானியும் கிடையாது. ஆமேன். இவனுக்குள்ள யார் இருந்தா? பரிசுத்த ஆவி. ஒவ்வொரு முறையும் சொல்றாங்க, இவனுக்குள்ள ஆவி இருக்கிறதுனால தான் ஏதோ ஒன்று நடக்குதியா, இவனுக்குள்ள விசேஷித்த ஆவி ஏதோ ஒன்று இருக்குதியா, இவனுக்குள்ள நம்ம தேவர்களுடைய எல்லா ஆவி யாருக்குள்ள தான் இருக்குது? தானியேலுக்குள்ளதாயா இருக்குது. இன்னைக்கு அப்படிப்பட்ட தானியேலாய் ஆவியானவர் உங்களை என்னை மாற்றுவாராக. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தில் ராஜகுலம், அவனுக்கு ராஜ பதவியில் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ராஜகுலம்னா ராஜகுலத்தில் நிறைய குரூப் இருக்குது, சந்ததிகள் இருக்குது, சிங்காசனத்துக்கு உரியவர்கள். ஆமேன். ஆனால் தானியேலுடைய வம்சத்தில் என்ன இல்லை? அந்த உரிமை இல்லை. ஆனால் ராஜகுலம், ஆனால் ராஜ வம்சம். ஆமேன். ஆனால் அவனுடைய அந்த பதவி, அவனுடைய அந்த மேன்மை, அவனுடைய அந்த குலம் எல்லாம் அழிக்கப்பட்டுச்சு. கர்த்தர் பாபிலோனில் திரும்ப கட்டினார் பாருங்க. எவன் இடிச்சானோ அவனை கொண்டே அவன் தேசத்திலேயே கட்டினார். என் பிள்ளையினுடைய ராஜ மேன்மையை நீ இடிக்கிற, வான் தேசத்தில் ஒன்றை கொண்டே கட்டுறேன்னு சொல்லி சொந்த நேபுகாத் நேச்சாருடைய சொந்த தேசத்திலேயே அவன் கைகளை கொண்டே தானியேலுக்குரிய ராஜ மேன்மையை கட்டினாரு. எப்படின்னா அந்த ஊர்லேயே அவனை விட சிறந்தவன் ஒருவன் இல்லை. இப்போ சாஸ்திரிகளுக்கெல்லாம் யார் அதிபதி? தான். யோசித்து பாருங்க. ஆமேன். அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசிப்பு. இன்னொரு வசனம் தானியேல் 4:18. நேபுகாத் நேச்சார் என்ன ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்போ பெல்தேசாத்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாரும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமற் போயிற்று. யாரு? தேசத்தில் உள்ள ஞானிகள். முதல்ல என்ன சொன்னார்? ஃபஸ்ட்டு வாசிக்கும் போது ராஜ்யம் இல்லை, ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரி வைக்கிறேன்னார். இப்போ என்ன? சாஸ்திரிகளுக்கு மேலே அதிபதியாக வச்சார். மூணாவது என்ன? ஞானிகள், பாபிலோன் தேசத்தில் இருக்கிற சகல ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை என்ன பண்ண முடியல? சொல்ல முடியல. சொல்லிட்டு அவன் சொல்கிறான், இங்கே பாரு, உனக்குள்ள பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறபடினால இந்த அர்த்தத்தின் எனக்கு என்ன செய்யணும்? இப்போ சொல்கிறான், சகல ஞானிகளை பார்க்கிலும் நீ விசேஷித்தவன். ஞானிகளை பார்க்கிலும் தானியேல் விசேஷித்தவன். ஆமேன். ஆனால் எல்லாவற்றையும் இழந்தவன். ஆண்டு பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்னா
அவன் லைஃப் எவ்வளவு அழகாக மாறுது. அவன் இருக்கிறது பாபிலோனில். நல்லா கவனிங்க, இங்கே தேவாலயம் கிடையாது, பலிபீடம் கிடையாது, ஆசாரியன் கிடையாது, லேவியன் கிடையாது, பாவத்துக்கான பலி செலுத்தப்படலை. தானியேல் போய் பாவத்துக்கான பலி என்ன செய்யலை? செலுத்தலை. பாவத்துக்கான பலி செலுத்தினா தானே பாவம் மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்பட்டாதானே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தானே ஆவியானவர் கூட இருப்பார். ஆனால் இந்த பாபிலோனில் அதற்குரிய எந்த சான்ஸுமே இல்லை. ஆராதனை கிடையாது, தேவாலயம் கிடையாது, பலிபீடம் கிடையாது, ஆசாரியன் கிடையாது, தூபம் காட்டுதல் கிடையாது, எதுவுமே இல்லையா? எல்லாம் எம்டியா இருக்கு. தானியேல்கிட்ட ஒன்னே ஒன்று இருந்துச்சு, 3 நேரம் என்ன பண்ணுவான்? ஜெபம் பண்ணுகிற மனுஷன். அப்போதான் நான் யோசித்தேன், 3 மணி நேரம் அவன் ஜெபிக்கிறான்னா யாரோட உட்கார்ந்து ஜெபிக்கிறான் தெரியுமா? ஆவியானவரோட ஜெபிக்கிறான். ஆமென். உண்மைக்கு சொல்கிறேன், ஆவியானவர் இல்லைன்னா ஒரு மனுஷனாலும் ஜெபிக்கவே முடியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? பேதுரு. இயேசுவானவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கெத்செமனே தோட்டத்துக்கு கூட்டு போறார். அங்கே ஜெபிக்கிறதுக்காக கூட்டு போனார். ஆனால் இவங்க 3 பேர் என்ன பண்ணுறான்? தூங்குறான். அவர் கேட்குறாரு, ஏண்டா 1 மணி நேரம் உங்களால் என் கூட விழிச்சிருக்க முடியாதா அப்படிங்கிறார். அப்போ பேதுரு ஜெபனால என்ன பண்ணுவார்? ஐயா தூங்குறாளு. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மேலே ஊற்றப்படுகிறார். பேதுரு மேல ஊற்றப்பட்ட பின்பு 3ஆம் அதிகாரம் வசனம் சொல்லுது, ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் எங்க போனாங்களாம்? தேவாலயத்துக்கு போனாங்க. இப்ப எதுக்கு போறாங்க? ஜெபிக்கிறதுக்கு. இவ்வளவு நாட்கள் ஜெப நேரத்தில் தூங்குனவன் எப்ப பரிசுத்த ஆவி உள்ள வந்தாரோ அப்ப ஜெப வேலையை தேடி, தேவாலயத்தை தேடி, ஜெபத்தை தேடி போக ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தா தான் அவனால ஜெபிக்கவே முடியும். பரிசுத்த ஆவி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஜெபிக்கும் போது ஜெபத்தில் நமக்கு உதவி செய்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அப்ப தானியேல் தன்னுடைய இவ்வளவு சூழ்நிலைகள் மத்தியிலையும் பலகணிகளை திறந்து வச்சு அவர் ஜெபிக்கிறான். அப்படின்னா யாரால மட்டும்தான்? பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான். கையெழுத்து போட்டாச்சு, சிங்கங்களின் கெபிக்கு போடப்படுவார்கள் ஜெபிக்கிறவர்கள். கவலையே இல்லாமல் ஜெபிக்கிறான்னா ஒரே ஒரு ஆள் தான். யாரு? பரிசுத்த ஆவி தான். நம்ம என்ன பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? சரி 1 மாதம் தானே, சரி பிரதர் 1 மாதம் நம்ம ஜெபிக்க வேண்டாம், க்ளோஸ் பண்ணிடுவோம், எல்லாமே க்ளோஸ் ஆயிரும் இல்லை? ஆனால் தானியேலோ நீ போடுறா, என் கூட யார் இருக்கா? ஆவியானவர் இருக்கிறார். தானியேல் முழுவதுமாய் பரிசுத்த. அதனால தான் சகல ஞானிகளிலும் ஆவியானவர் அவனை உயர்த்தினார். ஆமென். முதல்ல ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரி, 2வது சகல சாஸ்திரிகளுக்கும் அதிபதி, இப்போ சகல ஞானிகளை எல்லாரிலும் சிறந்தவன். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. அவனுக்குள்ள விசேஷத்த ஆவி இருக்கிறதுனால இங்க பாரு, நம்ம தேசத்தில் இருக்கிற இந்த பாபிலோன் இருக்குல்ல, பாபிலோன்ல எத்தனை தேவர்கள் இருக்கிறாங்க, அத்தனை தேவர்களுக்கு ஒத்த ஞானம் யார்கிட்ட இருக்கு? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பாபிலோன் தேசத்தில் ஒரு 10 தேவர் 10 பேர் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 10 தேவர்கள் இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் இருக்கிறான். தானியேல் ஒரு ஆள். இப்போ அந்த 10 தேவர்களுடைய ஞானமும் ஒரே மனுஷனுக்குள்ள இருக்கு. இப்போ நான் கேட்குறேன், இந்த 10 தேவர்கள் பெரியவர்களா, தானியேல் பெரியவனா? இவன் இருக்கிற ஞானம் தானியேல்ட்ட இருக்குது, இவன் இருக்கிற ஞானம் தானியேல். 10 பேருக்குள்ள இருக்கிற ஞானம் ஒரே ஆள்கிட்ட இருக்கு. அவன் சொல்றான், எல்லா தேவர்களுடைய ஞானத்துக்கு ஒத்த ஞானம் யாருக்குள்ள இருக்கு? ஏய், நம்ம 10 தெய்வத்தை வச்சு பண்ற வேலையை அவன் ஒரு ஆள் பண்றாயா? ஆண்டவர் தானியேலை வச்சு பாபிலோன் தேசத்தில் இருக்கிற தேவர்கள் ஒன்றும் இல்லைங்கிறத நிரூபிச்சார். ஆமென். தேவர்களுக்கும் மேலானவன் என்கிறத தானியேலை கொண்டு நிரூபிச்சார்.
இந்த உலகத்தில் பாபிலோனில் அவங்க வணங்குற அந்த 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 பாபிலோன் தெய்வங்கள் எல்லாவற்றை காட்டிலும் யார் பெரிய ஆளு? தானியேலுடைய தெய்வம்னு சொல்லலை, தானியேல் தானியேல் தானியேல். காரணம் அவனுக்குள்ள பரிசுத்தம். இந்த உலகத்தில் இருக்கிற சகல தேவர்களை பார்க்கிலும் நாம் சிறந்தவர்கள். நம்ம தேவன்னு சொல்ல வேணாம், அவர் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே, அவர் ஹீரோ, அவர் வேற லெவலில். நம்மளை வச்சு சொல்லுவோம், இந்த உலகத்தில் இருக்கிற சகல தேவர்களை பார்க்கிலும் நாம தான் சிறந்தவர்கள். ஏன்னா நமக்குள்ள யார் இருக்கா? சிம்பிள். அந்த வார்த்தையை வாசிக்கும் போதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கு. தேவனின் ஞானம் சொன்னால் கூட பரவாயில்ல. என்ன ஞானமா? தேவர்களின் ஞானம். அப்போ தானியேலை எந்த அளவுக்கு ஆவனை உயர்த்துறாருல சொல்லுங்கள். சகல ராஜ்யம், அப்புறம் சகல சாஸ்திரிகள், அப்புறம் சகல ஞானிகள், அப்புறம் சகல தேவர்கள் எல்லாரை பார்க்கலும் தானியேலை இப்போ கர்த்தர் எப்படி வச்சாரு? உயரத்தில். ஆமென். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம், 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 5:12. ராஜாவினால் பெல்தேசாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிறதும் புதை பொருட்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும். ஆமென். பாபிலோன் தேசத்தில் இருக்கிற அறிவாளி புத்தி உள்ளவன், அவங்க அங்கே இருக்கிற மந்திரவாதி எல்லாத்தையும் பார்க்கலாம் யார் தான் பெரிய ஆள்? இப்போ ஒரு புதைப்பொருள் உனக்கு ஒரு விஷயம் கருகலாக இருக்கா, யார்கிட்ட போ? தானியேல்கிட்ட போ. நான் யோசிப்பேன், இவனோ இன்னொரு தேசத்துலேருந்து பிடிக்கப்பட்ட ஆள். சீக்கிரத்தில் நம்மகிட்ட இருக்கிற ஆளை விட்டுட்டு இன்னொரு ஆள்கிட்ட என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம் இல்லை? நம்மக்கிட்டேயே ஞானவாணிகள் இருக்காங்க, நம்மக்கிட்டேயே ஆட்கள் இருக்கிறாங்க. நம்மகிட்ட இருக்கிற வச்சுட்டு என்ன பண்ண மாட்டோம்? ஒருவேளை நமக்கு இல்லைனா கூட அவன் அந்நியன் தேசப்பா, அவன் இஸ்ரவேலேருந்து அடிமையாக கொண்டு வரவட்டான்ப்பா, அவங்ககிட்டலாம் போய் கேட்கணுங்கிற கேட்க தோணாது. ஆனால் தானியேலை பார்த்தீங்கன்னா அவன் கூட எத்தனை சாஸ்திரிகள் இருந்தாலும் தானியேலை கூப்பிடு, அவங்க கூட எத்தனை ஞானிகள் இருந்தாலும் தானியேலை கூடு, இது ஒரு புதைப்பொருளாக இருக்குது, தானியேலை கூடு, இந்த சொப்பனம் தெரியல, தானியேலை கூடு, இந்த கனவுக்கு விளக்கம் வேணும், தானியேலை கூப்பிடு. எதுக்கு எடுத்தாலும் யார்? இப்போ தானியேல். அவன் பேரு, அவனுடைய நேமு முழுவதுமாய் அழிக்கப்பட்டது உண்மைதான். அவை சுமந்து கொண்டு வந்த அந்த தேவனுடைய நாமம் என்ன நாமம்? தானியேல் என்கிற பெயர் அங்க அழிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா அதற்கு பதிலா அவனுக்கு இன்னொரு நாமத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்குள்ள விசேஷத்த ஆவி இருக்கு. இப்ப இவன் தேவனுடைய நீதிபதிங்கிற பெயரை எடுத்துட்டாங்க, அழிச்சிட்டாங்க. அதுக்கு பதிலாக இன்னொரு பேரை கொடுத்தான். ஆனால் எல்லாம் சொல்றது என்ன தெரியுமா? நீ பெல்தேசாத்சார் தான், ஆனால் நீ யார் தெரியுமா? விசேஷித்த ஆவியை உடையவன். ஆமென். ஆண்டவர் நீ என் நாமம் ஒழிஞ்சிச்சே நினைச்சான். ஆனால் ஆண்டவர் பார்த்து, உன் நாமெல்லாம் ஒழியலடா, அதை விட பெஸ்ட்டான உனக்கு என்ன செய்றேன்? தரேன். பரிசுத்தாவியின் நாமத்தை சுமக்கிற மனுஷனாய் தானியேல் மாறினான். ஆமென். எதுக்கெடுத்தாலும் இப்போ தானியேல் தான். சொப்பனம் வேணுமா? தானியேல் தான். புதைப்பொருள் வேணுமா? தானியேல் தான். ஒரு விஷயம் கருகலாக இருக்கா? தானியேல் தான். ஒரு விஷயம் விளங்கலையா? தானியேல் தான். இதை சாப்பிடலாமா? தானியேல் தான். இதை செய்யலாமா? தானியேல் தான். இங்கே போகலாமா? தானியேல் தான். இந்த யுத்தத்தில் ஜெயிப்பேனா? தானியேல் தான். எல்லாத்துக்கும் இப்போ யார் தான்? விசேஷித்த ஆவியை உடையவன். ஒன்று தானியேலை கூப்பிட்டுட்டு, தானியேல் நீ விசேஷித்த ஆவியை உடையவன், அதனால இந்த இதை சொல்லு. தானியேல் நீ விசேஷித்த ஆவியை உடையவனா இருக்கிற, இதுக்கு அர்த்தத்தை சொல்லு. தானியேல் நீ இந்த ஆவியை உடையவனா இருக்கிற. இப்போ தானியேலை குறித்து இந்த ஆவியை உடையவன், இந்த ஆவியை உடையவன், இப்படித்தான் அவன் அடையாளமே மாறிடுச்சு. ஆமென். இதுதான் தானியேலுடைய அடையாளம். எத்தனை பேர் எத்தனை அடையாளங்களை அளித்தாலும் தானியேலுக்குள்ளே இருந்த ஆவியானவருடைய அடையாளத்தை ஒரு மனுஷனாலும் அழிக்க முடியவில்லை, அழிக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவருடைய அடையாளத்தை அழிக்க முடியாது. இதுதான் தானியேலுடைய லைஃப். இன்னும் நிறையா இருக்குது தானியேலுடைய வாழ்க்கையில். நேரம் ஆயிடுச்சு.
நீங்கள் உட்காந்து இந்த தானியேல் புஸ்தகத்தில் தானியேலை குறித்து தியானம் பண்ணுங்கள். ஆவியானவர் தானியேலுக்குள்ளே இருந்ததுனால அவன் எப்படிப்பட்டவனாய் வளர்ந்தான், எப்படிப்பட்டவனாய் ஆவியனை உயர்த்தினார். ஆமென். இந்த கால வேளையில் ஆவியானவர் கையில் ஒப்பு கொடுங்க. ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ளே இருப்பார்னா நீங்கள் சிங்க கெபிக்குள்ளே போட்டாலும் சிங்கங்கள் சேதப்படுத்துவதில்லை. ஏன் தெரியுமா? சிங்கங்களின் வாய்களை கட்டுகிறவர் ஆவியானவர். சிங்கங்களை பார்க்கலும் பெரிய சிங்கம் நம்ம கூட இருக்கு. ஆமென். பெரிய சிங்கம் நம்ம கூட இருக்கு. இவர் பேர் என்னவா? யூத ராஜ சிங்கம். இந்த யூத ராஜ சிங்கம் நம்ம இடத்துல இருக்கனால எந்த சிங்கமும் நம்மளை என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. சில பேர் சில சிங்கங்களின் குகைக்குள்ளே போவதுக்கு பயப்படுறீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க சிங்கங்களாக இருக்கலாம். அவங்க வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க. அவங்க குடும்பத்துக்குள்ளே போகிறதுக்கு பயப்படுறீங்க. அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம். அந்த வேலை ஸ்தலத்துக்குள்ளே போகிறதுக்கு பயப்படுறீங்க. ஆவியானவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, தைரியமாக போ. ஏன்னா அந்த சிங்கங்களை பார்க்கலாம் உங்கூட இருக்கிற சிங்கம் ரொம்ப பெருசு. ஆமென். அந்த சிங்கத்தினுடைய வாய்களை எல்லாம் நீ என்ன பண்ணுவன்னா தாவீதை போல கிழிச்சு போடுவ. இல்லைன்னா அத்தனை சிங்கத்தினுடைய வாயையும் நான் என்ன பண்ணுவேன், கட்டி போடுவேன். ஏன்னா உன்கிட்ட இருக்கிற சிங்கம் ரொம்ப பெருசு, பவர்ஃபுல்லு, அதெல்லாம் டம்மி பீஸு. அதனால் உள்ளே போகிறதுக்கு நீ என்ன செய்யாத, பயப்படாது. ஆமென். மனுஷனை கண்டு பயப்படாது. அந்த சிங்கம் என்ன விழுங்கிருமா, பயப்படாது. கடிச்சு கொதறியும் பிரதர், நான் கிட்ட போகிறதுக்குள்ள பயப்படாது. அந்த சிங்கத்தை பார்க்கலும் உனக்குள்ளே இருக்கிற சிங்கம் பெருசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கால வேளை சொல்கிறேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கண்டு நீங்கள் நுழைவதற்கு பயப்படுறீங்க. ஆவியானவர் இந்த காலையில் தெளிவாக சொல்கிறாரு, பயப்படாத, உங்கூட இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற சிங்கங்களை பார்க்கிலும் எனக்குள்ள இருக்கிற சிங்கம் ரொம்ப பெருசு. எத்தனை சிங்கம் நீ இப்படா வருவேன்னு வலையை விரிச்சுட்டு காத்து கொண்டாலும் பயப்படாதீங்க. வலை மேலே ஏறி மிதிச்சிட்டு போகிற ஆட்கள் நம்ம. ஆமென். அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி, கண்களை மூடி. தேங்க்யூ லார்ட். ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. ஒரு நிமிஷம் ஆவியானவரை கேளுங்க. நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் என்னால் ஆவியானவரோடு கூட வாழ முடியும். இந்த கால வேளையில் ஆவியானவர் என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்குறேன். தானியேலுக்குள்ளே இருந்து செயல்பட்டவர் இன்னைக்கு எனக்குள்ளே இருந்து செயல்படுங்கப்பா, எனக்குள்ளே இருந்து செயல்படுங்க. ஷாக்கா ராட்டால் அந்த கால வேளையில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். லார்ட் பிளஸ் பண்ணுங்க. தெய்வ பிரசனங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளை பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் தானியேலுக்குள்ளே செயல்பட்ட விதத்தை குறித்து கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். இதன்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.